அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்கிறாரு. ஆனா மன்னர் பேசியதை கூட அபிராமி பட்டர் கவனிக்கல. இதனால மன்னருக்கு பயங்கர கோபம் ஏற்படுது. அபிராமி பட்டரை திசை திருப்பி இன்றைய நாள் அமாவாசையா பௌர்ணமியா அப்படின்னு கேட்கிறாரு. அன்றைய நாள் உண்மையிலேயே அமாவாசை நாளா இருந்தது. ஆனா அபிராமி பட்டர் அபிராமி தேவியினுடைய பொலிவான முகத்தை பார்த்து மனம் மயங்கி இன்றைய நாள் பௌர்ணமி அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மன்னனுக்கு இன்னுமே பயங்கரமா கோபம் ஏற்படுது. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி பௌர்ணமி நாளா இல்லை அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும்னு சொல்லிட்டு மன்னர் அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. அப்பதான் நம்ம எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டோம் அப்படிங்கறத அபிராமி பட்டர் உணர்றாரு. இதனால ரொம்பவே மன கஷ்டம் அடைகிறாரு. கோவிலுக்கு வெளியில ஒரு மிகப்பெரிய தீக்குழியை ஏற்படுத்துறாரு. அந்த தீக்குழிக்கு மேல 100 கயிறுகளால கட்டப்பட்ட ஒரு உரிய தொங்க விடுறாரு. அந்த உரிக்கு மேல ஏறி உட்கார்ந்து அபிராமி அந்தாதிய பாட ஆரம்பிச்சு ஒரு கயிறா அறுக்க ஆரம்பிக்கிறாரு.